ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ காலையில் நம்ம லோனவாலாவில் அந்த லைன்ஸ் பாயிண்ட் பார்த்துட்டு இப்போ மத்தியானத்துக்கு மேலே நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கர்லா கேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. இது நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த அஜந்தா கேவ்ஸ் இதெல்லாம் நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதே போல் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேவ்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கேவ்ஸ் இந்த லோனவாலாவில் இருக்குது. இந்த கேவ்ஸோட பேர் கர்லா கேவ்ஸ். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்திஸ்டால உருவாக்கப்பட்ட குகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு மலைக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். அங்கே தூரத்தில் ஒரு மலை தெரியுதுல, அந்த மலைக்கு மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். மேலே கார்கள் நிற்குது, எப்படி இருக்குங்கிறது போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஹில்லுக்கு மேலே நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப ஸ்டீப்பாக ஏறுது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 45 டிகிரி ஸ்டீப்பில் ஏறுது. நீங்களே பாருங்கள். வண்டி ஃபஸ்ட் கியர்லேயே தான் நம்ம ஏற்றிட்டு இருக்கோம். இடையில பிரேக் அடிச்சாச்சு அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கிற போல் இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் த்ராட்டில் கொடுத்து மேலே ஏறிட்டுருக்கேன். செம்ம ஸ்டீப்பாக ஏறுதுங்க. நிறைய பேர் வண்டியை மேலே ஏற்ற முடியாததுனால கீழே விட்டுறாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், அந்த கார் எப்படி நிற்கிது பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தில் நம்ம ஏறிட்டு இருக்கோம். இது கண்டினியூஸாகவே இப்படி தான் ஏறிட்டு இருக்கு. மொத்தமே 1 கிலோமீட்டராக என்னதான், ஆனால் ஃபுல்லாகவே இப்படி தான் ஏறுதுங்க. அப்பா, பார்க்கிங் கிடைக்குமான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. ஆனால் உள்ளால செம்ம ரஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கிங் கிடைக்குதா என்னன்னு தெரியல, கியூ ஜாஸ்தியாக இருக்குது. பார்க்கிங் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியில் நிறுத்த சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம வர வழியில் நிறைய வண்டி இதே போல் தான் பார்க்கிங் கிடைக்காததுனால அந்த ஸ்டீப்பான இடத்துலலாம் நிறுத்தி விட்டுருந்தாங்க. ஒரு சிலருக்கு பார்க்கிங் கிடைக்கலன்ட்டு இது பண்ணுறாங்க. ஒரு சிலர் வண்டி மேலே ஏற்ற முடியாது, அந்த மாதிரி கீழே பார்க் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே பார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செம்ம டிராஃபிக்காக தான் இருக்குங்க. ரொம்ப சின்ன ரோடு, அதுலேயே 2 சைடும் வண்டி வர்றது போல் இருக்குது. பார்க்கிங் வேறு பண்ணி ஆகணும். ஸோ இப்போ அந்த ஒரு கார் நிற்குது இல்லை, ஒயிட் கலர் கார், இப்போ நமக்கு ஃப்ரெண்டில் அது பார்க் பண்ணியிருக்கிற போலே நம்ம அந்த ஓரத்தில், ரைட் சைடு ஓரத்தில் நம்ம பார்க் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஸோ அதோட ரைட் சைடில் பாருங்களேன், செம ஸ்டீப்பாக சரியான பள்ளம். ஸோ அதில் நம்ம இப்போ வண்டி எந்த அளவுக்கு எட்ஜில் பார்க் பண்ண முடியுமோ
தான் பார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எட்ஜில் பார்க் பண்ணாலும் இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்க் பண்ணால் கரெக்டாக அதில் போகாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் பார்க் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த எட்ஜில் வந்து பார்க் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு மறுபடியும் வரணும். ரிஸ்கான பார்க்கிங் தான், பட் வழி இல்லை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டோம். அவ்வளோதான், வண்டி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணுன்னு சொல்கிறாங்க, ட்ரெக் பண்ணி போகணுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்னதோ இதுதான் வந்துட்டோம்னு நினச்சாச்சுன்னா இதுக்கு மேலே ட்ரெக்கிங் வந்து போக வேண்டியது இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி 2 சைட்லேயும் கடைகள் இருக்குது, படிகளும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பக்கத்தில் ஒரு வழி வருது இல்லை, இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்தே மேலே வர நீங்கள் படியிலே ஏறி வர்றது போல் இருக்குது. ஸோ இதெல்லாம் அங்குள்ள ஸ்பெஷலைஸ்டு ஃபுட்டுங்க. அதாவது நம்ம அந்த மில்க் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லலாம்ல, அதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து நிறைய வச்சுருக்காங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நம்ம மேலே கர்லா கேவ்ஸ் போகிறோம்ல, அங்கேயே வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க, எக்வீரா தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு ஃபெஸ்டிவல் போல் இருக்குது, அதனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. அதனால தான் பார்க்கிங்கும் கீழே வந்து நிறைய பேர் ஏறி வராங்க. பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்குது, நடந்து போகிறதுக்கே செம கூட்டமாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் நடந்து போகணுன்னு தெரியல. ஏற்கனவே ஜெருஷும் ஒய்ஃபும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே பாருங்களேன் எப்படி ஸ்டீப்பாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஏறி வரணும். ஸோ பாருங்கள், கீழேருந்தும் நிறைய பேர் வந்து ஃபுல்லாகவே ட்ரெக் பண்ணி மேலே வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த கேவ்ஸ். ஸோ மலைகளுக்குள்ளால் வந்து குறைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் அந்த இது அதோட என்ட்ரன்ஸ். செமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து 2000 வருஷத்துக்கு மேலே இப்படி மலையில் எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமானதாக இருக்குது. ஸோ இது புத்திஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் ஸ்கல்ப்சர்ஸ்ங்க. என்ன அப்படின்னா, எப்படி ஒரு மலையில் இப்படி இவ்வளவு ஹைட்டுக்கெல்லாம் வந்து கட் பண்ணி அதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஊரில் சிற்பங்கள் பார்க்க நேரம் அது ஒரு இதில் இருக்குது, இது மலைகளுக்கு உள்ளால பண்ணிக்கிறதுனால வேற மாதிரி இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸ்க்குங்க. ஸோ இதெல்லாம் வெளியில் இருக்கிறது ரொம்ப ஒர்த்தான ஒரு இதுங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து அந்த நான் சொன்ன டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த தேவி டெம்பிளில் தான் இப்போ ஃபெஸ்டிவல், அதுக்காக எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம், கிளம்பிடலாம். இப்போ கீழே இறங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு நம்ம கீழே போயிட்டுருக்கோம். இப்போ கீழே போன நேரமாக உங்களுக்கு அந்த ரோடை காமிக்கணுங்கிறதுக்காக வந்து நான் அதை இது பண்ணுறேன். ஏன்னா எப்படி ரோடு எப்படி இருக்குங்கிறது, டிரைவிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்க்க செம த்ரில்லிங்கான ஒரு ரைடுங்க. பாருங்களேன் எப்படி இறங்குதுன்னு பாருங்களேன் ரோடு. ஏன்னா வரும்போது அந்த அளவுக்கு தெரியல, அதனால தான் இப்போ மறுபடியும் அதை காமிக்கிறேன். இறங்குறது ரொம்ப ஈஸி, ஏறுறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா காலில் வந்து உங்களுக்கு கிளச்சும் பிரேக்கும் கண்ட்ரோல் கரெக்டாக இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி சிங்கிள் ரோடில் ஏறுறது வந்து ரொம்பவே டஃப்பான ஒரு விஷயம்.
ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வண்டியை விட்டுருக்காங்க. நாங்கள் நினச்சோம் அது கீழே உள்ளது வேறு ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு, சரி கீழே தான் அந்த திருவிழா ஏதோ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆக்சுவலாக மேலே தான் திருவிழாவும் நடக்குது. ஸோ அதே போல் பார்க்கிங்கு நிறைய பேர் வந்து கீழே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம இடத்தால வந்து டுவர்ட்ஸ் குஜராத் வந்து நம்ம கிளம்ப போகிறோங்க. இங்கே லோனாவாலாவில் வந்து பார்க்குறதுக்கு என்ன ஒரு சில இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இப்போது அந்த ரெய்னி சீசன் வந்து இங்கே கொஞ்சம் டிலேடாக இருக்குது. அதனால வந்து சில இடங்கள்லாம் வந்து பார்க்குறது வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படிங்கிறது போல் நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். மன்சூனில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரியலி லோனாவாலா வந்து ரொம்பவே ஒர்த்தான ஒரு பிளேஸ். ரொம்ப க்ரீனரியாக நிறைய ஃபால்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்ததுனால வந்து அந்தளவுக்கு வந்து க்ரீனரி இல்லை. அதே போல் நிறைய இது வந்து போக முடியல. ஃபோர்ட்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஃபோர்ட்லாம் வந்து நாங்கள் வந்து போகலை. ஏன்னா நாங்கள் வந்து ஒன் டே தான் வந்து லோனாவாலாவுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2 பிளேஸ் வந்து விசிட் பண்ணிட்டோம். அந்த 2 பிளேஸை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தால வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். நான் இன்னைக்கு வந்து நம்ம அடுத்தால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா பூனே லோனாவாலா டு மும்பை, அந்த பூனே மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குல்ல, அதில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அது பண்ணிவிட்டு நாளைக்கு டிராஃபிக் எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஸோ போகிற வழி வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியல. மும்பையை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். மும்பையை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து குஜராத் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு உள்ள எபிசோடில் வந்து அந்த இது வந்து ட்ராவலை வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள எபிசோடை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.